நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோட்மேன்ல இருக்கோம். அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே. நிறைய இடங்கள்ல நிறைய அவமானங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நெகட்டிவான மைண்ட் எதுவுமே எனக்கு வராது. பாட்ட கேட்டு இது பாருங்க, இது அந்த ஜகாட் தானா? அது பிளாக் பட்டி வச்சு சூப்பரா கோட் வேணும்னா கோட் மேனுக்கு வாங்க. ஹலோ டீச், வெல்கம் பேக் டு மையோட சேனல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோட்மேன்ல இருக்கோம். நம்ம யார் கூட இருக்கோம்னா, ஹாய் ஹலோ வணக்கங்க, நான் தான் உங்களோட பிளாக் ஸ்டார் சுரேஷ்குமார். நம்ம இப்போ சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோட்மேன் ஷோரூம்ல தாங்க இருக்கும். இங்கே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ல எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடையாது. என்னடா ஏ ட்ரெஸ்ல வந்து கோட்டு, அடுத்தது ஷெர்வானி இருக்கு, எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். நீங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ல வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கோட்மேன் தவிர வேற எங்கேயுமே போக முடியாதுங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு 5 வருஷமாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கீங்க. அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வர்றதை பார்க்கும்போது எங்களுக்குலாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. நீங்கள் எப்படி அது வந்து மேலே வந்தீங்க? அது எப்படின்னா, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல நிராகரிப்புகள், நிறைய இடங்கள்ல நிறைய அவமானங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நெகட்டிவான மைண்ட் எதுவுமே எனக்கு வராது. நானும் ஒரு நாள் என்ன செய்வேன், வருவேன். அதுதான் அந்த ஒரு நம்மளை சுற்றி நடக்கிறது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணிப்பேன், கேதர் பண்ணிப்பேன். சப்போஸ் நம்ம சைடில் அது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் என்ன செஞ்சுப்பேன், ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்ப்பேன். நல்லாயிருக்கும், அழகாக இருந்து. இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நிறைய பாடம் எடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச வரைக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சொல்லி கொடுக்கறதுன்றது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வர மாதிரின்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதில் என்ன காரணம் மாற வேண்டிய சூழ்நிலை? ப்ரொஃபஷனல் பேஷன் ஒன்று இருக்கணும்ல. நான் காலம் முழுக்க நின்று பாடம் நடத்தணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லைல்ல. நான் படிச்சிருக்கேன், அதை வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும்ல. ஸோ அதுதான் ப்ரொஃபஷனல் பேஷன். அப்புறம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கேன், நான் உங்களோட இன்ஸ்டாவோ யூடியூபோ பார்த்துருக்கேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த மாதிரியோ இருந்திருக்கும். ஸோ வெளியில் அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ வெளியில் நான் அதான் சொன்னேன்ல, இப்போ வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து அதை நான் எப்படி இது பண்ணுவேன்னா, மனநிலைமை எப்படி உங்களுக்கு? அது எப்படின்னா, அது வந்து நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்து என்ன போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த பக்கம் திரும்பினா, தம்பி உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு ப்ளஸ், இந்த பக்கம் இருந்தது ஒரு மைனஸ், ரெண்டும் இருந்தால் தானே நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே அதை ரெண்டுத்தை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட்டுக்க மாட்டீங்க. ப்ளஸ் அது அதிகமாக சந்தோஷம் இருந்தாலும் அதை ஏற்றுப்பீங்க. அந்த கடவுள் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு உடனே ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுக்குறோமோ உடனே ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னா, என் லைஃப்லேயே நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் லெவல் சோஷியல் மீடியா பீப்புள், காமன் ஆடியன்ஸ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர், நம்மளுக்கு நிறைய ஒரு பப்ளிசிட்டி இருந்தாலுமே நம்மளை சில இடங்கள்ல கூட்டிட்டு போய் சும்மா உட்கார வைப்பாங்க. அப்போ வந்து நான் நினைப்பேன், கடவுளை எனக்கு இந்த நிலைமை மாறணும், என்னை கூட்டிட்டு வந்து நம்மளை என்ன பண்றாங்க, ஒரு கேவலப்படுத்துறது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் ஃபீல் பண்ணும்போது வித்தின் ஒரு வாரம் இல்லைன்னா 1 மாசம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கடவுள் வந்து எந்த இடத்துல நாம் போய் நம்மளை அப்படி உட்கார வச்சாங்களோ அதை விட பல மடங்கு உயரத்தில் நம்மளை கடவுள் கொண்டு உட்கார வச்சுருவாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பொறுமையாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து உடனே வந்து ஐயோ நீங்கள் என்ன வந்து நான் இவ்வளோ பப்ளிசிட்டி இருக்கு என்ன கொண்டு உட்கார வச்சு நீங்கள் சும்மா உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னு பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக நம்ம காடுகிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா படிக்கணுமா? ஒரு சில பேர் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படி கிடையாது. இது பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை பண்ணணும். ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்கிற காலகட்டங்கள் வேற. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பசங்களுக்கு வந்து படிப்பு வருதுன்னா படிப்பில், ஸ்போர்ட்ஸ் வருதுன்னா ஸ்போர்ட்ஸில், மியூசிக் வருதுன்னா மியூசிக்லன்னு. நம்ம காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸு பொறுமையாக இருக்கணும். முடிவுகள் வந்து அவசரமாக எடுக்கக்கூடாது. அது மட்டும்தான் சொல்லுவேன். என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சார்? நான் ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆகிட்டேன், எனக்கு இது போதும். ஆமாம், எனக்கு கிடைச்சிருக்கு நல்ல லைஃப். ஸோ இது எனக்கு போதும், இதுக்கு மேலே போகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கேள்வி, என்ன
2 வாட்ச் கட்டியிருக்கீங்களா? அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே. நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் கோட் சூட் நம்ம வந்து நம்ம அண்ணன் வியர் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம கோட் மேன்ல வந்து அழகா கோட் சூட் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து ஆரி ஒர்க் பண்ணது. ஓகேவா? கிட்ட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ரொம்ப எலகண்டா ரொம்ப அழகா நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பார்ட்டி வியருக்கு போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாத்துக்குமே செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங்காக உங்களை வந்து ரொம்ப ஜெனியூனாக சூப்பராக தூக்கி காட்டக்கூடிய எம்ப்ராய்டரி வித் ஆரி ஒர்க்கு. சரியா? அந்த கோட் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே பார்த்துக்கலாம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. காட்டுங்க. நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க. ஒரு பிளாக் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. பிளாக் லவர்ஸ் உங்களுக்காகவே சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, கோட் மேனில் கோட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். இவங்க கிட்ட நிறைய இருக்கு. பிளாக் தான் உண்மையில எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கனால மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த கலர் என்னதான் இருந்தாலும் கோட் சூட் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து பிளாக் தான். ஓகேவா? மை ஃபேவரட். ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி தான், பார்ட்டியாக இருந்தாலும் சரி தான், கோட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வாங்க, நம்மளோட கோட் மேனுக்கு வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க, நியூ அரைவல். ஓகேவா? ஜகாட் மாடல் பாருங்க. பார்த்தீங்களா? அது வந்து ஆகுது பார்த்தீங்களா? ஆனால் அப்படி தெரியவே இல்லை. நம்ம பார்க்கும்போது அது மூவ் ஆகும்போது தான் அது தெரியுது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒயிட்டு, அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க. இது ரொம்ப அழகாக இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? விசிட் பண்ணுங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இந்த ரெண்டுலையுமே நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்னது? இதுவும் அந்த ஜகாட் தானா? அதில் பிளாக் பட்டி வச்சு சூப்பராக பாருங்க. பார்க்கும்போது அழகாக இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நீட் அண்ட் கிளீன் லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அக்கா மக பாட்ட கேட்டு முக்காமல பூவை சூட்டு அக்காலத்து கோட்டை போட்டு நிற்காத நீ ரொம்ப லேட்டு கொஞ்சொரு மாலே துண்டிலேண்டும் வேலே கத்திருக்கு நாளே அடமாவே போதும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூரி மாடல். இது பாருங்க, அழகா இருக்குது பாருங்க. இதுவுமே அழகா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு, டிசைன்ஸ் இருக்கு, நிறைய சைஸஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொன்ன மாதிரி தான் வெட்டிங் ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க. அழகா இருக்கு பாருங்க. இப்போவே ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் மேனுக்கு தாங்க வரணும். இது கரெக்டாக எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டையில் தாங்க இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுலையுமே உங்களுக்கு இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க. கோட் வேணும்னா கோட் மேனுக்கு வாங்க. ஹாய் ஹலோ வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட கோட் மேனில் தாங்க இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோட் சூட் பார்த்தோம், கோட் சூட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜோத்பூர் பார்த்தோம். அப்புறம் ஷெர்வானி சூப்பரா பார்த்தோம், ராஜா மாதிரி பார்த்தோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ராஜா மாதிரியான ஷெர்வானி எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோட் மேனுக்கு தான் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேசருமே ரொம்ப கரெக்டாக, ரொம்ப அதாவது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் வேணும்னா பார்த்தீங்களா? இதில் பிளாக் மட்டும் இல்லைங்க, எல்லா கலர்லையுமே இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ஷாப்பை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. இங்கே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிளாக இருக்கு. ஓகே, நம்மளோட ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையில் எம்சி ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம என்னோட கோட் மேன்ல இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குரூப்பா வந்து பிளேசர் போடுறாங்க. ஸோ அதுவுமே இங்க வந்து ரொம்ப பல்க் ஆர்டருமே இங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட காலேஜ்ல ஃபங்க்ஷன் அதுக்கு இதுக்கு எதுக்காக தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே என்ன செய்யுங்க, நம்மளோட கோட் மேனுக்கு வாங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.